மூன்றாவதாக 4வது வசனம் 5வது வசனத்தை வாசியுங்கள். 4:5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. முதலாவது சொன்னேன், ஜெபம் தேவன் தந்த பரிசு, தேவன் தந்த ஸ்லாக்கியம். 2வது, ஜெபம் தேவன் நம்மை சுத்தம் செய்கிற இடம், நம்மை உருவாக்குகிற இடம். தாவீது ஜெபிக்கிறார் இல்லையா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 19 ஜெபிக்கிறார் இல்லையா, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு முன்பதாக பிரீதியாக இருப்பதாக. இதெல்லாம் தேவன் அவரை சுத்தம் செய்கிற ஜெபங்கள். ஆண்டவரே என்னை உருவாக்கும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், உமக்கேற்றவனாய் என்னை மாற்றும். அதுதான் ஜெபத்தில் சுத்தம் செய்வது. 3வது 4-5 வாசித்தோம், ஜெபம் நாம் தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு இடம். என்ன சொல்ல போனால் தேவனை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிற ஒரு இடம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது தேவனும் நாமும் எவ்வளவு நெருங்கி இருக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள். ஒரு மரம் இருக்கிறது என்றால் மரத்தில் உள்ள கிளைகள் மரத்தோடு சேர்ந்திருந்தால் மட்டும்தான் கிளைகளுக்கு உயிர் இருக்கும். அப்படி தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிளையை நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா அந்த கிளைக்கு உயிர் இருக்குமா? இருக்காது. கொஞ்ச நேரம் உயிர் இருப்பது போல் தெரியும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இலைகள் எல்லாம், பச்சை இலைகள் எல்லாம் கருகிவிடும், கனிகள் எல்லாம் சுருங்கிவிடும், புதியதாக கனிகள் வராது, அந்த இலை கொஞ்சம் கொஞ்சமாக செத்துவிடும். அப்போ அந்த கிளைகள் உயிரோடு இருக்கணும்னா கிளை எதோடு இணைந்திருக்க வேண்டும்? மரத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அதே தான் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய உள்ளான மனுஷன் உயிரோடு இருக்கணும்னா உள்ளான மனுஷன் அவரோடு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷன் தேவனோடு, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கவில்லை என்றால் உயிரோடு இருப்பது போல் தெரியலாம் அல்லது நடிக்கலாம், ஆனால் உயிர் இருக்காது. உயிர் இருக்காது. நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவரையே நம்பி இருக்கும் போது மட்டும்தான் அது எப்போ நடக்கும்னா ஜெபத்தில் தான் நடக்கும். ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோசிச்சு பாருங்க, தேவன் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற இடத்துக்கு முதல்ல நம்ம வந்துட்டோமா? நிறைய நேரத்தில் நான் இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், இப்படி பண்ணிடலாம், இதை மட்டும் பண்ணிடலாம், இவங்களை நான் சமாளிச்சிடலாம், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கலாம், என் கணவரை நான் சமாளிச்சிடலாம், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கலாம், அப்படி பல காரியங்களில் நான் செய்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். வசனம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. இந்த பிரச்சனையை நான் சமாளிச்சு விட பாஸ்டர், எப்படியாவது ஒரு சின்ன கடனை வாங்கி அதை கொடுத்து இதை முடிச்சு. ஆண்டவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. இந்த எங்கள் குடும்பத்தில் இருக்க அந்த சண்டை நான் சரி பண்ணிடுவேன் பாஸ்டர், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நான் இல்லாமல் நீ எதையுமே செய்ய முடியாதுங்க. அப்போ என்ன அர்த்தம்? நாம் படைக்கப்பட்ட டிசைனே எப்படி தான்னா அவரோடு இசைந்து இருப்பது தான். அவர் இல்லாமல் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் அப்படி ஒன்று டிசைனே பண்ணல ஆண்டவர். அவரோடு இசைந்து இருக்கிற வாழ்க்கையை தான் நமக்காக அவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அவரோடு இசைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. நிறைய நேரத்தில் நாம் எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியில் ஆண்டவரே எனக்கு இதுக்கு மேலே செய்கிறதுக்கு என்ன இல்லை, பேலன் இல்லைப்பான்னு சொல்லும் பொழுது எப்போ நம்ம அந்த இடத்துக்கு வரோமோ அப்போ தான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, வேர் மேன் எண்ட்ஸ் காட் பிகின்ஸ். நாம் எங்கே முடிக்கிறோமோ
அங்கே தான் தேவன் ஆரம்பிக்கிறார். எப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்களோ, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இதுக்கு மேலே இதுலேருந்து நான் என்ன செய்கிறது, எனக்கு எதுவுமே இதுக்கு மேலே முடியாது, இதுக்கு மேலே குடும்பத்தை என்னால் பார்க்க முடியாது, இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை போராட்டத்தை என்னால் கொண்டு போக முடியாது, என்னால் இந்த பண காரியங்களை சமாளிக்க முடியாது, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு எப்போ அவர் சமூகத்தில் வரமோ அப்போ தான் ஆண்டவர் சொல்வார், இப்போ தான் சரியான இடத்துக்கு வந்திருக்கிற, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது, நீ என்னை சார்ந்து கொள், ஐ வில் டூ இட், நான் உனக்காக செய்வேன். 2 நாளாகமும் 20 அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு, வேகமாக செல்லுவோம். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக நிற்கிற இந்த பெரிய சேனை இதை எதிர்த்து நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. 20:12 எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்குது. யோசபாத்தினுடைய ஜெபம் அதுதான். ஜெபம் நாம் முழுவதுமாக அவரையே சார்ந்து கொள்ளுகிற ஒரு இடம். ஆண்டவரே என்ன செய்யணும் எனக்கு தெரியல, ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற சவால்களும் பிரச்சனைகளும் எதிர்கொள்ளுகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன். அந்த ஜெபம் அதுதான் ஜெபம். நான் அல்ல, நான் எப்பொழுது என்னால் முடியாது என்று முடிக்கிறேனோ அங்கே தேவன் ஆரம்பிக்கிறார். அநேக நேரத்தில் நாம் நினைத்து விடுகிறோம், என்னால் முடியும், இந்த சின்ன சின்ன காரியங்கள் நானே பண்ணிடலாம். இல்லை, எதுவும் நம்மால் முடியாது, எதுவும் நம்மால் முடியாது. பழக பழக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நான் பண்ணி விடலான்னு நினைத்து விடுகிறோம். இல்லை, உங்கள் பிள்ளைங்களை வளர்க்க உங்களால் முடியுமா? இல்லை, இல்லை, முடியாது. தேவன் தான் உதவி செய்ய வேண்டும். போன சைஸில் ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டிய சரியான ஜெபம் இப்போ தான் பாஸ்டர் எனக்கு புரிஞ்சிச்சு. நாங்கள் என்ன ஜெபம்? ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களை எங்களால் என்ன பண்ண முடியாது, சரியாக வளர்க்க முடியாது, நீங்கள் தான் உதவி செய்யணும். எல்லா இடத்துலையும் அதுதான், என்னால் முடியாது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவர். அவரை சார்ந்து கொள்ளுகிற இடம் ஜெபம், அவரை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிற ஒரு இடம். அவரை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஃபோன் எவ்வளோ அழகானாலும் இருக்கலாம், ஆனால் எப்போது என்ன பண்ண அப்படின்னா சார்ஜ் போட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அடுத்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். சார்ஜே போடலைன்னா எவ்வளோ விலையுயர்ந்த ஃபோனால் என்னது பயன் இல்லை. சார்ஜ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது. நமக்கு டெய்லி போடுற சார்ஜ் எதுனா அவர் சமூகத்தில் போய் நான் அமர்ந்திருப்பது தான், அவரோடு கூட அமர்ந்திருப்பது. நீங்கள் அவர்கிட்ட போகலன்னா நீங்கள் எத்தனை கோடிகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யூஸ்லெஸ் தான், எந்த பயனும் இல்லை. ஜெபம் அவரையே சார்ந்திருக்கிற இடம். Thank you.